திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு அந்த பிரச்சனையிலேருந்து திமுக தப்பிச்சிட்டதா நினச்சி அவங்க ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2026க்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். இந்த வழக்கில் திமுக சிறப்பாக செயல்பட்டு விட்டது. அதிமுகவுடைய அந்த சாத்தான்குளம் வழக்கு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே எப்போ நடவடிக்கை எடுத்தாங்க, இங்கே எப்போ நடவடிக்கை எடுத்தாங்க, நாங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம்னு இதையே திரும்ப திரும்ப ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி இன்றைக்கி இவங்களுடைய அந்த கொத்தடிமை ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த நெரேட்டிவை அப்படியே மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு திமுக இன்னமும் சிறப்பாக செயல்பட்டு விட்டதாக அவங்களே நினச்சிக்கிட்டு ப்ளஸ் எதிர்க்கட்சிகள் வேற இந்த விவகாரத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதும் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து திமுகவை ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் தள்ளிவிட்டது. இப்போ இன்றைக்கி அவங்க அந்த அஜித்குமார் வழக்கில் தலைவர் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு பாரு, சாரியெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. உண்மையிலேயே நியாயமாக பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்டதுக்கு திமுக காரன் ஃபுல்லாக கொந்தளிச்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை அதிகாரிகளை திட்டி தீர்த்துருக்கணும், அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் அதை கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பிரியாணி கடைக்காரங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சிங்களே, ஆட்சிக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறமும் இன்றைக்கி யார் யாருக்கிட்டேயோ மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்களேடா அப்படின்னு ஸ்டாலினாவது கோபப்பட்டிருக்கணும். அவர் அதுவும் கோபப்படலை. உண்மையிலேயே இந்த அஜித்குமார் கொலை வழக்கு விவகாரத்தில் ஸ்டாலினோ இல்லை திமுகவோ சிறப்பாக செயல்பட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல திமுக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். இவங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய கோபத்தை இவங்க மட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்போ ஊடகத்துடைய பிரச்சாரம் ஊடகம் முழுவதும் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க திமுகவுக்கு ஆதரவாகவே வெளிப்படையாக செயல்படுகிறார்கள். அடுத்தது இந்த கோபத்தை அதிகப்படுத்தும் விதமாக இப்போ அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் சூர்யா, பிரகாஷ் ராஜ், சித்தார்த்து, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த சாத்தான்குளம் விஷயத்தை பற்றி பேச 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 மக்களுடைய கோபம் தனியவே இல்லை. அதை தனியாமல் பார்த்துக்கிட்டது திமுக என்ற அந்த எதிர்க்கட்சி அன்றைய ஊடகங்கள். இன்றைக்கி இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எந்த செலிபிரிட்டியும் இதை பற்றி பேசவே இல்லை. அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். மூன்றாவதாக எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பில்லாத்தனம். இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் அரசியல் கட்சியுடைய அறம். அரசியல் எதிர்க்கட்சிகள் இதைத்தான் பண்ணணும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் கூட்ட விட்டது யார் அப்படின்னா எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சிகள்னால் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, யாருமே இதை சரியாக பயன்படுத்திக்கல. விஜய் நேரில் போனாரே அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்து பிரயோஜனமே இல்லை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து மக்களை திசை திருப்பியிருக்காங்க, மக்களுடைய கோபத்தை மட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் திமுக இதில் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை. இதுக்கு திரைமறைவில் எத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீதிமன்றத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் காவல்துறை அதிகாரிகள் வேறு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீதி பெற்று தருவோம், நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன அதே தமிழக அரசாங்கம், அதே தமிழக காவல்துறை தான் அஜித்குமாரை தாக்கினதை வீடியோ எடுத்த அந்த சக்தீஸ்வரன் அப்படிங்கிறவருக்கு இன்னைக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வேணும்னு அவர் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு திரைமறைவில் சில வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அஜித்குமாரோட தாயார், தம்பி இவங்கெல்லாமும் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த தகவல்களும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டது யார்? அந்த நிகிதா அப்படிங்கிற பெண் யார்? அவர் யாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? யார் மூலமாக இந்த தனிப்படை அஜித்குமாரை கைது செய்தது, அஜித்குமாரை கடத்தியது? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடையாது. அந்த கேள்வி சம்பந்தமாக எந்த விதமான தகவல்களும் வெளியில் வரல அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்போ அப்படின்னா அங்கே தான் விஷயமே இருக்குது, அங்கே தான் மேட்டர் இருக்குது. அப்போது அதை பற்றி ஊடகங்கள் பேசுறது இல்லை, எதிர்க்கட்சிகள் அதை பற்றி தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றம் அதை பற்றி தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. இந்த சம்பவத்துக்கு இயக்குனராக இருந்தது யார்? யாருடைய உத்தரவின் பேரில் இந்த தனிப்படை செயல்பட்டது? அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான், அந்த உயர் அதிகாரி யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த உயர் அதிகாரிக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது? டைரக்டாக நிகிதா டிஎஸ்பி கிட்ட பேசினாங்களா, இல்லை நிகிதா
எஸ்பிகிட்ட பேசினாங்களா, இல்லை நிகிதா அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசி அந்த உயர் அதிகாரிகிட்டேருந்து இந்த ஆர்டர்ஸ் வந்துதா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பதில் வேணும். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் எதையுமே கேட்காம திமுகவினர் என்ன பண்ணுறாங்க, வெற்றி வெற்றி வெற்றின்னு அவங்க பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் முதல்வரை பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் வந்து செயல்படுறாரு பார்த்தீங்களா, இதே தான் இதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் பாருங்கள், அவர் எப்படி செயல்பட்டாருன்னு பாருங்கள் அப்படின்னு இதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ சாத்தான்குளம் விஷயம் நடந்தது, அதுலேருந்து வந்து ஒரு அரசாங்கமாகட்டும், காவல்துறையாகட்டும், நீதிமன்றமாகட்டும், பொதுமக்களாகட்டும் எல்லாருமே பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடத்துடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் வந்து துரித நடவடிக்கை எடுக்கிறீங்க. அன்னைக்கு வந்து 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க, நாங்கள் 24 மணி நேரத்தில் போட்டோம், அதனால் நீங்கள் சிறந்த செயல்பாடுகள், அவங்க வந்து சரியில்லை. இவங்க எப்பவுமே திமுக இதை தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து வட மாநிலத்தை விட நம்ம முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஏதாவது உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போது குஜராத்து வட மாநிலம் தானே, உத்தரப்பிரதேசம் வட மாநிலம் தானே, ஹரியானா வட மாநிலம் தானே. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜிடிபி ரேங்கிங்கில் எங்கே இருக்காங்க? தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கும், இல்லை 3வது இடத்துல இருக்கும், அடுத்தது கர்நாடகா இருக்கும், அடுத்தது குஜராத் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஹரியானா இருக்கும், அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம் இருக்கும், மகாராஷ்டிரா தான் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ இவங்க என்ன, இவங்களுடைய லாஜிக் என்ன பார்த்தீங்களா, நம்ம நம்பர் 2ல் இருக்கோம், அப்போ நம்ம தான் சிறந்தவர்கள், நம்ம தான் முன்னேறிய மாநிலம். நம்பர் 3ல், நம்பர் 4ல், நம்பர் 5ல் இருக்கிறவனெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள். அதே லாஜிக் தான் இங்கேயும். அவங்க பாருங்கள் 2வது நாள் தான் வந்து கைது பண்ணாங்க, நாங்கள் முதல் நாளே கைது பண்ணிட்டோம். ஏப்பா இது இன்னைக்கு இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் 24 மணி நேரத்தில் எடுத்த நடவடிக்கையே நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது வெறும் 6 மணி நேரத்தில் எடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு மீடியா அந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு செய்திகள் அந்த அளவுக்கு வேகமாக வந்து பரவுது. அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அச்சம், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு பேசி அதை கூட கம்பேர் பண்ணுறீங்களே. இதே வந்து 2006 to 2011 திமுக ஆட்சியில் நீங்கள் பண்ண அராஜகத்தை எல்லாம் வந்து கம்பேர் பண்ணலாமா? அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே எவனுக்காவது தில் இருக்கா? திமுக காரங்கிட்ட நான் கேட்குறேன், அன்னைக்கு எத்தனை அராஜகங்கள், எத்தனை பேருக்கு மேலே நீங்கள் கேஸ் போட்டீங்க, எத்தனை பேர் மேலே வந்து வழக்கு நடந்தது, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. 2011 ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் ஊரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. அத்தனை பிரச்சனை பண்ணி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு வந்து என்னமோ நல்லவன் வேஷம் போடுறீங்க இல்லையா? இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை திமுகவினர் ஆகட்டும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலையை முதல்ல நிறுத்தணும். ஏன்னா இவங்க இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து முதல் கேஸ் கிடையாது. நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தையே எடுத்துக்கோங்களேன். அந்த சம்பவம் நடந்த முதல் நாள் 2 பேர் தான் முதல்ல வந்து அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அந்த மாவட்ட கலெக்டரும் அந்த மாவட்ட எம்எல்ஏவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, இல்லை இது வந்து விஷச்சாராய சாவில்லை, இது வந்து வேற பிரச்சனை அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த இறப்புக்கு வந்த பொதுமக்கள் அதே விஷச்சாராயத்தை குடிச்சு இறந்து போனாங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் இது! அந்த கலெக்டரும் அந்த எம்எல்ஏவும், திமுக எம்எல்ஏவும் அவங்க இந்த பொய்யை சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி, எவ்வளவு பெரிய குற்றம்! ஆனால் இந்த குற்றத்தை அப்படியே மூடி மறைச்சது யாரு? இதே திமுக அரசாங்கம். இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு முதல் நாள்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்களா? அதே தானே வந்து தீர்ப்புலையும் வந்தது. ஏன்னா எஃப்ஐஆரில் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஞானசேகரனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு விசாரிக்க கூட இல்லை. அண்ணாமலை அந்த கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு சம்மன் கூட அனுப்பலை எஸ்ஐடி. அப்போது அந்த விஷயம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அந்த வழக்கை வந்து ஞானசேகரன் மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதற்கு மட்டும் எஃப்ஐஆர் போட்டு அதை மட்டும் வழக்காக நடத்தி அவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்து வழக்கு முடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்தவங்கெல்லாம் காப்பாற்றியாச்சு. அதே தான் இப்போ அஜித்குமார் வழக்கிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தனிப்படை காவலர்களை மட்டும் கைது பண்ணியாச்சு, டிஎஸ்பியும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. யார் வந்து புகார் கொடுத்தது? யார் புகார் கொடுத்தது? உண்மையா? நிகிதா உண்மையிலேயே நகையை தொலைச்சாங்களா? அந்த காணாமல் போன நகை என்னாச்சு? யார் எடுத்தாங்க? நிகிதா யாருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க? யார் மூலமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது? அஜித்குமார் தான் குற்றவாளி, அஜித்குமாரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தனிப்படைக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? உத்தரவு போட்டது யாரு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணுமா வேண்டாமா?
ஆனால் இதை மறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர்லேயும் ஆகட்டும், இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுற போது ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மறைச்சி இந்த தனிப்படை காவலர்களுக்கு மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேலையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்க்கும். மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றும். அப்போ இதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, சாத்தான்குளத்தை பாரு, நீங்கள் என்னையா பண்ணுறீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களாகட்டும், ஆளுங்கட்சி ஆகட்டும், அத்தனை பேரும் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், உண்மையான குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவர்களுடைய அடையாளங்களை மறைப்பது, அவர்களை பாதுகாப்பது. இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்பட்டுக்கிறார், திமுக காரங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. கேவலமா இல்லையா? இப்படியா ஒரு ஆட்சி நடத்துவாங்க? எல்லாவற்றையும் மூடி மறைச்சிட்டு உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றிட்டு நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் நீதியை நிலைநாட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அரசாங்கமா? அதுக்கு பேர் தான் ஒரு ஆட்சியா? இதற்கு பேர் தான் திராவிட மாடலா? ஆனால் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதைத்தான் திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது முதல்வருக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வேறொரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இந்த வழக்கை விடக்கூடாது. இதற்கு மேலேயாவது ஒரு மிக தீவிரமான அழுத்தம் கொடுத்து இந்த கேள்விகளுக்கு பதில் தேடணும், பதில் கிடைக்கணும். அதை மக்கள் மத்தியில் வைக்கணும். உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது அம்பலப்படுத்தி அவங்கள கைது பண்ண வைக்கணும். இதை எதிர்க்கட்சிகள் செய்யலை அப்படின்னா ஒரு தமிழக மக்களுக்கு எதிர்க்கட்சிகள் மேலே நம்பிக்கையே இருக்காது. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும். நன்றி.